ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வீடியோக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. என்ன வீடியோனா, இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்தும் சரி, பீகாருக்கும் சரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது குழந்தை பிறந்த பிறகு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், என்னென்ன சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிறாங்க, பீகாரில் வந்து என்னென்ன சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிறாங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து உணவு முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க யாருன்னா பானுமதி சிஸ்டர், அவங்க வந்து அதான் கேட்டிருந்தீங்க. அதாவது டெலிவரிக்கு அப்புறம் என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ வாங்க பார்க்கலாம். என்ன சாப்பாடுனா, எனக்கு வந்து காலையில் திங்கக்கிழமை காலையில் குழந்த பிறந்துடுச்சு. விடிய காலையில் குழந்த பிறந்துடுச்சு. குழந்த பிறந்த உடனே என்னை வந்து பெட்டு மாற்றிட்டு அப்போயே வந்து எனக்கு வந்து பால் கொடுத்தாங்க. அது வந்து ஹாஸ்பிட்டலில் என்னென்ன கொடுத்தாங்கன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பால் கொடுத்தாங்க, அது கூட வந்து பாலும் ப்ரெட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாங்க, ஒரு முட்டை, அவிச்ச முட்டை கொடுத்தாங்க. அப்போக்கே என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. அப்புறம் தேவா தான் வந்து சாப்பிட்டான். அதெல்லாம் வந்து தேவா தான் சாப்பிட்டான். பாலில் வந்து சீனி போடாமல் வந்து இனிப்பே இல்லாமல் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து குழந்த பிறந்த உடனே வந்து என்ன கொடுக்க சொன்னாங்கன்னா, டாக்டர்லாம் வந்து வரத்தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, வரத்தண்ணி கொடுக்க சொன்னாங்க. சுடு தண்ணி இல்லைன்னா வரத்தண்ணி, ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து வரத்தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க, அதை வந்து குடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். அன்றைக்கே தான் காலைல 4 மணிக்கு 4:40 குழந்த பிறந்துச்சு. இங்கே வந்து கரெக்டாக 10:15 வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே வந்து என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னா, மற்ற வேலையெல்லாம் வந்து வீடெல்லாம் வந்து மொழுகுறது, பாத்திரம் வளர்க்குறது, இந்த மாதிரி துணி துவைக்கிறது எங்கள் அம்மாவோட வேலை, மாமியாவோட வேலை. இந்த பாத்திரம் வளர்க்குறது, இந்த வீடெல்லாம் முழுகிறது, கூட்டுறதெல்லாம் வந்து என்னோடய ஒப்படையோட வேலை. அப்படி தான் வந்து எல்லாம் மாற்றி மாற்றி செஞ்சாங்க. என்னோடய வேலையெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு மட்டும் யார் செஞ்சாங்கன்னா, வந்து என் புருஷன் தான் செஞ்சிச்சு. எனக்கு அந்த சாப்பாடு வந்து ஒரு 5-6 நாளாக வந்து, அதாவது நாங்கள் வெளில வர வரைக்கும், நான் வெளில போகிற வரைக்கும் வந்து என் புருஷன் தான் எனக்கு செஞ்சு கொடுத்துச்சு. நான் அதை தான் செய்ய சொன்னேன், அதுதான் எல்லாமே செஞ்சு கொடுத்துச்சு. ஸோ என்னென்ன சாப்பாடெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. காலையில் வந்தோடனே தூங்கி எழுந்தோடனே பாப்பாவை வச்சுட்டு பல்ல விளக்கிட்டு வரத்தண்ணி, நல்லா ஒரு கிளாஸ் வரத்தண்ணி போட்டு கொடுப்பாங்க. நல்லா இஞ்சிலாம் நிறையா போட்டு இவ்வளோ ஒரு கிளாஸ் ஒன்றும் வரத்தண்ணி கொடுப்பாங்க. ஏ बाबू खूप दिवो ना मार खाबो तुम्हाला, खूप दिस ना बा वीडियो बनायचू. அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து வரத்தண்ணி கொடுத்தாங்க. அது கூட வந்து பிஸ்கட் கொடுப்பாங்க, ரஸ்க் இல்லைன்னா பிஸ்கட், அது மாதிரி 4 பிஸ்கட்டு ரஸ்க் அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து காலையில் ஏஞ்சோடனேயே அது குடித்தா தான் வந்து வயிற்று புண்ணு ஆகும் அப்படிம்பாங்க. அதனால் வந்து அது கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது முடித்தோன்னா 1/2 ஹவருக்குள்ளே 1 ஹவருக்குள்ளே வந்து சீக்கிரம் பசிக்கும் இல்லையா, டெலிவரி ஆன உடம்பு இல்லையா, அதனால் வந்து சீக்கிரம் பசிக்கிறதுனால அவசரமாக எல்லாம் சமைப்பாங்க. சமைச்சு என் புருஷன் வந்து எனக்கு வந்து காலையிலே வந்து சூடாக சாதம் இருக்கும். அது கூட வந்து இவ்வளவு தான் எனக்காக பருப்பு ஒரு கிண்ணத்தில், இவ்வளோ பெரிய கிண்ணத்தில் நல்லா வெறும் பருப்பு, துவரம்பருப்பு, அது கூட வந்து நிறையா பூண்டு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நிறைய பூண்டு இருக்கும். அதில் பச்சை மிளகாய் போட மாட்டாங்க, பச்சை மிளகாய் இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் அப்படி தான் போடுவாங்க. லைட்டாக அந்த இதுக்கு மட்டும் லைட்டாக மஞ்சள் போட்டு கடைஞ்சி கொண்டாந்து கொடுப்பாங்க, பருப்பும் அதையும் சேர்த்து. அது கூட வந்து தொட்டுக்கைக்கு வந்து உருளைக்கிழங்கு மசியல் இருக்குது பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதை வந்து உப்பு போட்டு மசிச்சு கொடுப்பாங்க தொட்டுக்கைக்கு. ஸோ இதான் வந்து காலையில் சாப்பாடு, பருப்பு, அது கூட வந்து உருளைக்கிழங்கு மசியல் அதான் கொடுப்பாங்க. பூண்டு நிறையா கொடுப்பாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து பால் ஊறுங்கிறதுக்காண்டி பூண்டு நிறையா கொடுப்பாங்க. இங்கே வந்து துவரம்பருப்பு பூண்டு ரெண்டுக்கும் வந்து பால் நிறையா ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுப்பாங்கன்னா, மத்தியானத்துக்கு வந்து அந்த பழைய சாதத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது காலையில் வடித்த சாதத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க, மறுபடியும் சோறு வடிப்பாங்க. மறுபடியும் சோறு வடித்து ஏற்கனவே இருக்க அந்த பருப்பும் அந்த தொட்டுக்கையும் கொடுப்பாங்க. சாதம் வந்து சூடாக இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா அந்த அப்போ தான் அந்த புண்ணு ஆகும் அப்படின்னு அவங்கள்ட்ட இது கொடுப்பாங்க. நைட்டுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நைட்டுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, அது பேர் என்ன, ரொட்டி, நம்ம எண்ணெய் ஊற்றாமல் செய்வோம்ல சப்பாத்தி,
எண்ணெய் ஊற்றாமல் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு ரொட்டி செஞ்சு கொடுப்பாங்க. பாப்பா எழுந்துட்டா. ஸோ எண்ணெய் ஊற்றாமல் அந்த ரொட்டி செஞ்சு அது கூட வந்து பருப்பு கடைஞ்சி கொடுப்பாங்க. பருப்பு ஒரு நாளைக்கு பருப்பு இருக்கும், ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசியல் அப்படி இருக்கும். ரெண்டும் வந்து கலந்து இருக்கும். தினையில நைட் ஆனால் வந்து சோறு சாப்பிடவே கூடாது, ரொட்டி தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி காலையில் வந்து நல்லா சூடாக வர தண்ணி, அது கூட பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் வந்து 9 மணிக்கெல்லாம் 8:30 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் வந்து நல்லா சூடாக சாதம் பருப்பு கடை. அது வந்து ரெகுலராக சாப்பிட்ணும். எப்போன்னா நானும் பாப்பாவும் வெளில போகிறேன் வரைக்கும், வெளிலன்னா நம்ம வந்து 14 நாள் கும்பிடுவோம்ல, ஸோ அது மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. அது கும்பிட்ற வரைக்குமே, வெளில போகிற வரைக்குமே வந்து நாங்கள் வந்து அதை தான் சாப்பிட்ணும். நாங்கள் வெளில போகக்கூடாது, அடுப்படிக்கு வந்து நான் போகக்கூடாது, அடுப்படிக்குள்ளே போகக்கூடாது. அது மாதிரி வந்து தண்ணி அடிக்கக்கூடாது. நான் தண்ணி அடித்தேன்னா அவங்களாம் யாரும் குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் வெளிலே போகக்கூடாது. அவங்க தான் எல்லாமே சமைச்சு கொடுத்தாங்க. எப்படி சொன்னால் வந்து எல்லாமே சமைச்சு கொடுப்போம். நல்லாயிருக்கும், நல்லா அழிவாக செஞ்சு கொடுப்போம். சாப்பிட்டேன், நல்லா உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்களேன். உட்காந்தோம்லாம் உப்பி போய் கிடக்கு, உடம்புலாம் உப்பி போய் கிடக்கு. நல்லா சாப்பிட்டேன் ஃபுல்லாக. 5 நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் போக வந்து நாக்கு செத்து போயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நானாகவே அந்த இது முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நானாகவே இது பண்ணி வெளில வந்து நானாகவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இருந்தாலும் இந்த குளிர் டைம் இல்லையா, ஸோ இப்போ வந்து நார்மல் டெலிவரி ஆனால் என்னென்னாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். தக்காளி பழம் எடுத்துக்கக்கூடாது. காலிஃப்ளவர், முள்ளங்கி, கீரை வகை, எந்த கீரை வகையுமே எடுத்துக்கக்கூடாது. கீரை வகையை எடுத்துட்டோன்னா பாப்பாவுக்கு வந்து இதாக போகும், லூஸ் மோஷன் ஆகும்னு சொல்லிட்டு கீரை எடுத்துக்கக்கூடாது. நமக்குமே வயிறு வந்து ஒத்துக்காதுங்கிறதுக்காக எடுத்துக்கக்கூடாது. வேறு என்ன, இந்த மாதிரி நிறைய காய் எடுத்துக்கூடாது. முருங்கைக்காய் எடுத்துக்கூடாதும்பாங்க. இந்த மாதிரி தண்ணி காயெல்லாம் வந்து அதிகமாக எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இங்கே வந்து ஏற்கனவே தேங்காய் சேர்த்துக்க மாட்டோம், தேங்காயும் சேர்த்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு இடையில இந்த நம்ம 5 நாள் ரூமில் இருந்துருக்கோம் பார்த்தீங்களா, 3 நாள் இல்லைன்னா 5 நாள், சில பேருக்கு 3 நாள் ஆகும், சில பேருக்கு 5 நாள் ஆகும் வெளில வரத்துக்கு. அந்த 3 நாள் 5 நாளில் வந்து என்னோட டிஃப்ரெண்ட்டாக என்ன சமைச்சு கொடுப்பாங்கன்னா, அரிசியை வறுத்து அது கூட வந்து வெல்லம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, அது வந்து சாப்பிட்ணுமா, அது சாப்பிட்டோம்னா வந்து அந்த வயிற்று புண்ணு ஆறும்பாங்க, தொப்பை வந்து குறையும்பாங்க, அதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த பியரில் வந்து சாப்பிட வேண்டியது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதே நார்மல் டெலிவரினா வேறு, இதாக இருந்தால் அது வேறு, சிசேரியன் இருந்தால் அதுக்கு வேறு சாப்பாடு, அதுக்கு வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா சொல்ல மறந்துட்டேன், தினையில வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 முட்டை வந்து தினையிலும் கொடுப்பாங்க. அவிச்ச முட்டை வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிடக்கூடாது, அவிச்ச முட்டை வந்து கொடுப்பாங்க சாப்பாட்டில், அந்த பருப்போடு சேர்த்து கொடுப்பாங்க. அது இங்கே வழக்கம். அது ஒரு நாளைக்கெலாம் நான் 5 முட்டையெல்லாம் வேறு சாப்பிட்ருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் வந்து மீன் சாப்பிட்லாம். மீன் வந்து எல்லா மீனும் எடுத்துக்கூடாது. இருக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்குது, மீன் இருக்குது. அது என்ன மீன் எனக்கே தெரியல, அடிக்கடி சொல்லுவாங்க என் மாமியார். ஸோ அந்த மீன் வாங்கியாந்து கொடுறான், அந்த மீன் வாங்கியாந்து கொடுறான்னு. நான் தான் வேணான்னு சொல்லுவேன், எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச அந்த கெண்டை மீன் மட்டும்தான், அதுவே சாப்பிடக்கூடாதுங்கிறக்குள்ள மற்ற மீனெல்லாம் எனக்கு ஒத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடல. அதுக்கப்புறம் வந்து மட்டன் சாப்பிட்லாம். மட்டன் வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா, பூண்டு இருக்கலாம், மிளகாய் தூள் இருக்கக்கூடாது, பச்சை மிளகாய் போட்டுக்கணும். மிளகாய் தூள் இல்லாமல் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து ஏதாவது சாப்பிட்ணும், காரமே இல்லாமல் வந்து சும்மா அவிச்சி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்ணும். அதே மாதிரி நாட்டுக்கோழி வந்து அவிச்சி சாப்பிடுவோம்ல, கொஞ்சோண்டு பூண்டு போட்டு மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு அவிச்சி சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி சாப்பிட்ணும். ஸோ அதனால் நான் வந்து அதெல்லாம் எதுவும் சாப்பிடல, வெறும் முட்டை மட்டும்தான் சாப்பிட்டோம். ஸோ இதுதான். இங்கே வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்லாம், பருப்பு சாப்பிட்லாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ பருப்பு சாப்பிட்றோமோ, துவரம் பருப்பும் அது கூட வந்து பூண்டும் சாப்பிட்றோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ பால் ஊறும். எனக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு அவங்க கொடுத்த சாப்பாடெலாம் வந்து நல்லாவே பால். ஃபஸ்ட்டு 2 நாள் எனக்கு சுத்தமாக பாலே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பால் ஊறிச்சு. அவங்க சாப்பாடு கொடுக்க நல்லா பால் ஊறிச்சு. அது கூட வந்து நம்ம எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கொடுத்துட்ட லேகியம் வேறு இருந்துச்சா, ஸோ அந்த இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நல்லாவே பால்
இருந்துச்சு, பால் ஊறிடுச்சு. ஸோ பாப்பா குடிச்சிட்டா, நல்லா ஸ்டே ஆகிட்டா. அப்புறம் என்ன சாப்பிட்டாங்க, இதுதான் டீ காஃபியெல்லாம் எதுவும் குடிக்கக்கூடாது. வறுத்தண்ணி மட்டும்தான் சாப்பிட்ணும். வறுத்தண்ணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ வறுத்தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 5 நாளாக கொடுத்தது வந்து சாப்பாடு வந்து பத்திய சாப்பாடு இதுதான். துவரம்பருப்பு, பூண்டு, உருளைக்கிழங்கு மசியல், இதுதான் மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக காய் சேர்த்துக்கிட்டேன். சேர்க்காம இருக்கக்கூடாது இல்லையா, நான் வந்து காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரு, இதெல்லாம் வந்து சீசன் கம்மி தானே. ஒரு இவ்வளோ பெரிய பூவே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். ஸோ அதெல்லாம் சீசன் கம்மி, ரேட்டும் கம்மியாக. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கூடாதும்பாங்க. கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்துக்கன்னா வந்து நிறையா சாப்பிடவும் அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அப்படியே தூவி விட்டு எடுத்துக்கலாம், அதே வச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி காரமாக, நல்லா காரமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. லைட்டாக மீடியமாக சாப்பிடணும். பிள்ளை பாப்பாவுக்கு வந்து வயிற்று வந்து எரியுமா, வயிறு வந்து எரியும்பாங்க. அதுக்காக வந்து காரமாக எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ இதுதான் எனக்கு கொடுத்த சாப்பாடு வந்து இதுதான். இதுதான் சாப்பிட்டேன். இது வரைக்குமே வந்து இதான் சாப்பிட்டேன். முள்ளங்கி சாப்பிடல, கத்திரிக்காய் சாப்பிடல. இது வரைக்குமே நான் முள்ளங்கி கத்திரிக்காய் எதுவுமே சேர்த்துக்கல, ஏன்னா பாப்பாவை சளி பிடிக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் முன்னாடி சாப்பிட்ட முள்ளங்கி கீரை இலை, அந்த இலை, அப்புறம் வந்து இன்னொரு இலை இருக்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து இப்போ சீசன் சாப்பிட முடியல. அப்புறம் எந்த கீரையுமே, முருங்கைக்கீரை அந்த மாதிரி வயலில் விளையிறக்கூடிய கீரை, எந்த கீரையுமே வந்து சுண்டின கீரை, இது பண்ண கீரை எதுவுமே வந்து இப்போ சேர்த்துக்கக்கூடாது. எதுவுமே வந்து இப்போ சேர்த்துக்கக்கூடாது. ஸோ இதுதான் அவ்வளோதான் என்னோடய நார்மல் டெய்லி. அப்புறம் வந்து இந்த மற்ற சாப்பாடு தான் சாப்பிட்டேன். நல்லா பாலும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து தொப்பையும் மெயின்டைன் ஆனிச்சு. ஸோ அடுத்த வீடியோ என்ன வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு வேணும், என்ன சாப்பாடுலாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வீடியோ வேணும்னா கேளுங்க. பீகாரில் என்ன மாதிரியெல்லாம் உணவெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தொப்பை குறைக்கிறதுக்கு இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, இங்கே ஒரு வேலை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, வேணும்னா கேளுங்க, நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.